இங்க மாயன் அப்படின்ற ஒரு கொடூரமான காட்டுவாசி குரூப் ஒண்ணு ஒருத்தனை கொல்றதுக்காக காட்டுக்குள்ள காட்டுத்தனமா துரத்திட்டு இருக்காங்க. சோ அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்கும்போது அப்ப இவன் என்ன பண்றானா, இவனுக்கு எதுவும் கடிக்காத மாதிரி இந்த சேர் எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு ஒரு பெரிய தேன் கூட அப்படியே புடிங்கிட்டு வந்து ஹாப்பி தீபாவளி மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல வீசிட்டு ஓடிடுறான். அவ்வளவுதான், அந்த தேனிங்க இவங்களை நல்லா கடிச்சிருது. சோ அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா, காட்டுல இருக்க ஒரு கொடூரமான விஷம் கொண்ட ஒரு தவளையை பிடிச்சி ஒரு மரத்துல இருந்து 4 முள்ளு உடைச்சி, ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா அந்த தவளையோட தோல்ல தான் மோசமான விஷயம் இருக்கு. சோ அதனால இவன் என்ன பண்றானா, அந்த முள்ளு எல்லாத்தையும் அந்த தவளையோட தோல்ல போட்டு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு பெரிய இந்த வாழை இலை மாதிரி பொறிச்சு அதை நல்லா சுருட்டி இவங்க மேல ஊத்துறதுக்காக இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே நேரம் அந்த பக்கம் அவங்க எல்லாருமே இவனை தேடி ஓடிட்டு இருக்கும்போது அப்ப அவங்கள கடைசியா ஒருத்த ஓடி வந்துட்டு இருக்கான். அவனே அந்த தேனிங்கிட்ட கடி வாங்கி ஆல்ரெடி சாகர மாதிரி தான் இருக்கான். பட் இருந்தாலும் இவன் என்ன பண்றானா, அந்த முள்ளு எல்லாத்தையும் அவன் மேல ஊத அவ்வளவுதான், அவன் அங்கேயே படுத்துறான். அந்த நேரம் இவனுக்கு முன்னாடி ஓடி இருந்தா அவங்கள ஒருத்தன் இவனோட சத்தம் கேட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது தான் இப்படி இவன் மட்டையை கிடக்கிறதையும் நம்ம ஹீரோ அங்க நின்றுட்டு இருக்கிறதையும் பாத்துறான். சோ நம்ம ஹீரோ பார்த்தவன், இங்கதான் இருக்கியா, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பார்த்தா இவன் கையில ஒரு பெரிய வெப்பனை வச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட எந்த வெப்பனும் இல்ல. ஆனா இவங்களுக்கு மத்தியில மட்டையை கிடக்குறோம் பக்கத்துல ஒரு வெப்பன் ஒண்ணு இருக்கிறத நம்ம ஹீரோ பாத்துறான். சோ அதை பார்த்தவன் அதை எடுக்கிறதுக்காக வேகமா ஓடி வர, ஆப்போசிட்ல இவனும் அவனை கொல்றதுக்காக வெறித்தனமா ஓடி வர, அப்ப அவனுக்கு முன்னாடியே ஓடி வந்து இந்த வெப்பனை எடுத்து நம்ம ஹீரோ அப்படியே குனிஞ்சு ஸ்லைட் ஆகி அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு திரும்பி ஒன்னு குடுறான் பாருங்க, மண்டையிலே மூளை தான் தெரிச்சிருது. அவ்வளவுதான், இவனோட கதை முடிஞ்சிருது. சோ அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்றனா, வேணுன்னே இந்த பக்கம் தான் தப்பிச்சு ஓடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணில் படுற மாதிரி இவனோட தடயங்களை விட்டு போறான். சோ இதை பார்த்துட்டு அவங்கள ஒருத்தன், தலைவரே அவன் இந்த பக்கம் தான் போகிறான் பாருங்க, அவன் ட்ரேஸ் இங்க இருக்குது, வாங்க இந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனா அவன் இவனுக்கு தெரியாது இது இவனுக்கு வச்ச ட்ராப்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க ஒரு கொடூரமான பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சேதான் நம்மளால இங்க அவனோட ட்ரேஸை விட்டு போயிருக்கான். சோ அவ்வளவுதான், இப்ப இந்த பாம்பு அடுத்த செகண்ட் இவனை கவிர, அவ்வளவுதான் இவனோட கதையை முடிஞ்சிச்சு. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதே மாதிரி பிளான் பண்ணி இவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா கொண்டுறான். இப்ப கடைசியா அந்த குரூப்போட சீப் மட்டும் தான் இருக்கான். சோ நம்ம ஹீரோ என்ன பண்றானா, வேணுனே அந்த சீப்பை ட்ரிக் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துறான். அப்படி கூட்டு வந்துட்டு முடிஞ்சா நான் கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிறான். சோ இதை கேட்டு இந்த ஜீப் வந்துட்டு ஒரு அம்பு எடுத்து இவன் நெஞ்சிலே விட்டுட்டு, வரண்டா உனக்கு கொல்ல வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துன்னு காட்டுத்தனமா ஓடி வர, ஆனா அவன் அந்த ஜீப்புக்கோ தெரியாது இங்க இவனை கூட்டிட்டு வந்ததே ஒரு ட்ராப்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி இவன் வெறித்தனமா ஓடி வந்துட்டு இருக்கும்போது அப்ப தெரியாம கீழே இருக்க ஒரு கயிறு தட்டி விட்டுறான். அவ்வளவுதான், அப்படி தட்டி விட்ட அடுத்த செகண்டே நல்லா ஷார்ப்பா இருக்க ஒரு பெரிய மரம் அப்படியே வந்து ஒரே சொருவா சொரியிடுது.